உலக மக்கள் எல்லாருமே பதப்பதைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. ஸோ அந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஆஃப் த சிட்டி காஷ்மீரில் நடந்திருக்குங்க. ஸோ காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பஹல்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் பைசரன் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் நடந்திருக்குங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்திருக்காங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சுற்றி வளைச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை மாதிரி போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணையில் தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்ச போது அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் உங்களுடைய மதம் தான் அப்படின்னு சொன்னவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப நடந்த பிரச்சனைங்க அது. அன்னைக்கு தான் மதத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா இன்னைக்கு வரைக்குமே மதத்துக்காக சண்டை போட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன மதம் என்ன ஏதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் தாக்குதல் நடத்தும் அப்படின்ற அளவுக்கு இன்னும் சீப்பாக வந்து இவங்க இவ்வளோ தூரம் பிஹேவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. எவ்வளவோ ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மதத்தை ஒரு பிரச்சனையாக வச்சு மதத்துக்கோசரம் இப்படி தீவிரமாக சண்டை போட்டு தீவிரவாதியாக அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. நம்ம யாரையுமே எதுக்குமே மதம் சார்ந்து நம்ம வந்து பழகினதே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத சார்ந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அதிர்ச்சியளிக்குது. இந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான செயலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ட்ரம்ப் ஆகட்டும் இல்லை புட்டின் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களும் நம்ம ஹோம் செக்ரட்டரி அமித்ஷா அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செயலை வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு நம்ம மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சவுதி அரேபியா ட்ரிப்பை வந்து பாதியோடு நிப்பாட்டிட்டு அவர் நாடு திரும்பியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாக்குன்னே சொல்லலாங்க. இந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த பல ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. 28 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. இதை வந்து சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்தியா இந்த விஷயத்தை வந்து சும்மா விடாதுன்னு எனக்கு தெரியுதுங்க. இந்த செயலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் பண்ணாங்களா இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்கோசரம் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சும்மா விடாதுன்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுங்க.